இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தொடர்ந்து பிரதமர் மோடி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ 7வது முறையாக வந்திருக்கிறார். பொதுவாக வட மாநிலங்களில் இந்த ரோட் ஷோலாம் நடத்துவாங்க. கடைசியில் கர்நாடகாவில் கூட நடத்தினார், கோயம்புத்தூரில் நடத்தினார், இப்போ சென்னையில் நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனது கணக்கை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம், மோடியின் அணுகுமுறை, பேச்சு, அவருடைய குற்றச்சாட்டு, விமர்சனம், இது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? ரோட் ஷோ என்பது பிஜேபியினுடைய ஒரு கைவந்த கலை. அதாவது ஒரு தனி மனிதனுடைய மாஸ் அட்ராக்ஷன் என்பதை மூலதனமாக மாற்றுறது. அவங்க கூடயே அவங்களுடைய பாஷையில புராணங்களை பேசி வாக்குகள் கேட்பது மோடியினுடைய ஒரு தனி ஸ்டைல். ஏற்கனவே பிரதம வேட்பாளராக குஜராத் முதலமைச்சராக அவர் இருந்து மாறினதுக்கு அப்புறம் அவர் கடைபிடிக்க கொள்கையில ரோட் ஷோ ஒண்ணு யாருமே நடத்த மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இப்பதான் முதல் முறையா ராஜ்நாத் சிங்கை ட்ரை பண்ணியிருக்காங்க. சாதாரணமா பாத்தீங்கன்னா மோடி, அமித்ஷா இவங்க 2 பேர் தான் இந்த ரோட் ஷோவை நடத்தக்கூடிய ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ நம்ம தேர்தல் ஆரம்பிச்சு முதல் பேஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த சூழல்ல தமிழ்நாட்டுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து கோயம்புத்தூர்ல தன்னுடைய 3வது விசிட் வரும்போது பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தி தனியார் RSS ஆதரவு பெற்ற பள்ளியினுடைய நிர்வாகிகள் உட்பட வழக்கு பதிவு செய்யப்பட்ட வரலாற்று விஷயத்தையும் இந்த நேரத்தில் வாசகர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். யாரை பயன்படுத்த வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய கைட்லைன்ஸை அப்பட்டமாக மீறி இவர் வருகின்ற போது அந்த வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டில் ஒரு சின்ன தாக்குதலை தமிழ்நாடு பிஜேபி சந்தித்தது. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் அதே ரோட்ல போன்ற ஆட்கள் போகும்போது அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினாலும் கூட அது ஒரு பிளாக் மார்க்கா அந்த ரோட் ஷோல வந்தது. இப்ப இந்த 7வது முறையா வரக்கூடிய மோடியினுடைய ரோட் ஷோ சென்னையில நீங்க இருக்கிறதுனால என்னை விட அதிகமான கூடுதல் விஷயம் உங்களுக்கு தெரியும். எல்லா ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் அங்கு 4 நாட்களாக என்ன நடந்தது என்பதை படம் பிடிச்சு போட்டாங்க. உதாரணத்துக்கு டி நகர்ல இவரு அந்த வரக்கூடிய ஏற்பாடுகளில் என்னென்ன வயலேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அங்க கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருடைய சில்லறை வாழ்வாதாரத்தை 5 நாட்களா கெடுத்தாங்க. அதாவது முழுசும் கட்டுப்பாட்டு, காவல்துறையினுடைய கட்டுப்பாடு, சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த டி நகர்ல வேலை செய்யக்கூடிய அந்த 2500 சில்லறை வியாபாரிகளுடைய வாழ்க்கையை அழிச்சு அவன் ஒரு 300 ரூபா 400 ரூபா சம்பாதிக்கிறதை கெடுத்து இந்த ரோட் ஷோ பிளான் பண்ணாங்க. ஆனா ரோட் ஷோ பிளான் பண்ணதனுடைய தோல்வியை அவர்கள் சந்தித்தார்கள். என்னன்னா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்த பக்கம் போவாதன்னு நீங்க 2 நாள் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் 2 நாள் கூடுதலா அந்த பக்கம் போக மாட்டான். அப்ப இவர் வரும்போது வாயா அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் நீங்க உருவாக்குனீங்களோ அவன் தான் வருவானே ஒழிய பப்ளிக் வரமாட்டான். இப்ப நீங்க இதே ரோட் எனக்கு பிடிச்ச சினிமா நடிகை வந்தா நயன்தாரா வராங்கன்னு வைங்களேன், ஜனங்க கூடாமே வந்துருவான். அது தமிழ்நாட்டினுடைய இயல்பு. அரசியல்வாதிகள் எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்து அந்த இடத்துல போலீஸ் கெடுபிடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. அந்த தோல்வியை இந்த 7வது விசிட்ல மோடி சந்திச்சார் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுக்கு. முதல் விசிட்ல வரும்போது 400 தொகுதிகளை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிதான் முதல்ல சென்னையில அவர் கூட்டம் போடும்போது 400+ என்று போட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 4, 5, 6 நாள் இருக்கு. இன்னைக்கு தேதி 11. 17ஆம் தேதி பிரச்சாரங்கள் முடிவுக்கு வந்துவிடும். முதல் பேஸ்ல தேர்தலை சந்திக்கக்கூடிய இடங்களுக்கு இவர் என்ன விசிட் பண்ணாலும் கூட தமிழ்நாட்டில் ஒரு 3 தொகுதிகளை குறிவைத்து அவர்கள் நகர்த்துகிறாங்க. அந்த நகர்த்தினதுல கோயம்புத்தூர் 1. கோயம்புத்தூர்ல எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அவங்களுடைய நினைப்பு நடக்குமோ என்கின்ற அவங்களுடைய சிந்தனை. 2வது, கவர்னரா இருந்த அம்மாவை கூட்டு தென் சென்னையில போட்டு தென் சென்னையில எப்படியாவது, அதுல தென் சென்னையிலையும் வட சென்னையிலையும் இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் பேர், மத்திய சென்னையில இருக்கக்கூடிய வடநாட்டு ஆட்கள், இவங்க எல்லாம் கலந்து வாக்காளர்களாக 3 சென்னைக்குள்ளேயும் வர்றதுனால
அவர்களை ஒரு பிரச்சார கருவிகளா வைத்து எப்படியாவது இந்த சென்னைக்குள்ள ஒண்ணு ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா சரியா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ரகசிய போலீஸினுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பிஜேபி இந்த முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைட்டி விட்டதனால, அல்லது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கைட்டி விட்டதனால ஆளுகின்ற திமுக கூட்டணிக்கு அது பலமாக அமைந்துள்ளது அப்படின்னு தான் ரிப்போர்ட்டே போயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருந்தா ஒரு கடினமான உழைப்பை கொடுக்க வேண்டி வந்திருக்கும் திமுக கூட்டணிக்கு. இவங்க எல்லாம் பிரிஞ்சு இருந்ததுனால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிகள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு மரியாதையும் ரெஸ்பான்ஸும் வருது. இவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு ரெஸ்பான்ஸ் என்பது வரல. சரி, என்ன இவங்க சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபர் மசூதி இடிச்ச பிறகு ராமர் கோயில் கட்டுவோம்ன்ற போது இருந்த வேகம் இருக்கு பாருங்க. ராமர் கோயில் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் காசிக்கு பல முறை தமிழ்நாட்டு ஆட்களை அழைத்து போய்விட்டு வந்த அந்த ஆட்களை மீண்டும் தொடர்பு கொண்டு அவங்களை தேர்தல் பணிக்கு இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. தேர்தல் பயன்படுத்திய பிறகும் கூட அது ஒரு டேக் ஆஃப் ஆகல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கோயில் சப்ஜெக்டே விவாதத்துக்குள்ளே வரல. இவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள் என்ற சப்ஜெக்ட்ல திமுக கூட்டணி வைக்கக்கூடிய கோரிக்கைக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நேரு முரண்பாடு. 5 முக்கியமான அம்சங்கள்ல காங்கிரஸ் அறிக்கை சொன்ன உடனேயே வீச்சம் என்பது குறைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல பலம் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் என்பது இருந்ததுனால பிஜேபி இங்க ஒரு கணக்கே துவக்க முடியாததுனால தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சீட்டாவது வரலான்ற கனவு 2 இடத்துல ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஒண்ணு, பல்லடம் பகுதியில இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஏற்பாடு பண்ணி ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர்ல சிறு குறு தொழில்ல ஏற்கனவே அந்த பனியன் முதலாளிகளுடைய கூட்டமைப்பு நடத்திய கூட்டத்திற்கு பிஜேபி சொல்லிட்டு போய் அங்க அமைச்சரை பார்க்கிறதற்கோ பிரதமர் மோடியை சந்திப்பதற்கோ ஏற்பாடு செய்யாம ஒரு 76% தொழில் என்பது நசிவு 2021-22 சந்திச்சதுக்கு காரணமே பிஜேபி சொன்னதை செய்யாததுதான் என்று கோயம்புத்தூர் முடிவெடுத்திருக்காங்க. அவங்களே தேர்தல் வேலையில நடுநிலையாளர்களா இருந்தவங்க திமுக கூட்டணிக்கு வேலை செய்யறாங்க. உங்களுக்கு அந்த சேனாதி ஐடி விங்ல இருக்கக்கூடிய திமுக அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. திருப்பூர் தொகுதிக்கும் கோயம்புத்தூர் தொகுதிக்கும் அவங்க நேரடியாவே என்ன பேசினாங்கன்னு சொன்னா, அடிஷனலா நூலுக்கு போட்ட 3% டாக்ஸ் இருக்கு பாருங்க, ஜிஎஸ்டி என்பது இல்லாம கூடுதலா 3% டாக்ஸ் என்பதும் வாங்கிய கடனுக்கு அவர்கள் டைம் கொடுக்காம அந்த முதலாளிகளை நசுக்கியதும் கிட்டத்தட்ட 50% ஆட்கள் அந்த தொழிலை விட்டு வெளியே போயிட்டாங்க. தொழில் நசிவு என்பது வீழ்ச்சியாக மாறியது அப்படின்னு அந்த பேட்டியில சொல்றாங்க. அப்போ ரோட் ஷோ நடத்துறதுனால நமக்கு ஆள் வருவாங்கன்றது ஃபெயிலாச்சு. என்ன சொன்னாங்களோ அந்த தொழில் நகரத்தை மாற்றுவேன் என்று சொன்னது நடக்கல. அதனால அவங்களுடைய கனவு தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. சரி, தென் சென்னையினுடைய நிலைமை என்ன சார்னு பாத்தீங்கன்னா, தென் சென்னை பகுதியில ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணி என்பது பரவலான நிறைய வளர்ச்சி பணிகள் செய்திருக்கிறார்கள். திராவிட கட்சி இப்ப சொல்லி இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட ஒரு 50% மேல நிறைவேறி இருக்கு. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்தா உங்களுக்கு இவையெல்லாம் நடக்கும் என்று உறுதிமொழி கொடுக்கும் போது அதுல கேட்சிங் பாயிண்டா என்ன வருதுன்னு சொன்னா, ஹார்பர்ல இருந்து வரக்கூடிய அந்த பொருட்கள் பூரா வீடு போய் சேர்றதுக்கு 11 சுங்கச்சாவடிகள் அவங்க கடக்கணும். தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி சுங்கச்சாவடியை எடுக்கும் சொன்னதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பா அமைஞ்சிருக்கு. ஆகவே தமிழ்நாட்டுல எப்படியாவது கோயம்புத்தூரையோ தென் சென்னையையோ அவர்கள் வரவாக வைக்கலாம் என்று நினைத்தார்கள். அது கனவாகவே தான் முடிந்திருக்கிறது. சாத்தியமான சூழல் என்பது உருவாகவில்லை. தோல்வியைத்தான் அவர்கள் சந்திப்பார்கள். இந்த தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் பிஜேபி தாமரையில் மலராது. பேசும்போது சொன்னீங்க, தமிழ்நாட்டுக்கு அவங்க நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தவங்க 400+ அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் அப்படின்னு சொன்னீங்க பேசும்பொழுது. இப்போ நிலைமை எப்படி இருக்கு? வட மாநிலங்களில் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கா, இல்லை காங்கிரஸுக்கு இருக்கா? வெற்றி வாய்ப்பு இல்லை பின்னடைவு சந்திக்குமா பிஜேபி வட மாநிலங்களில்? அந்த 400+ அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அதாவது இப்போ 10 ஏப்ரல் 9ஆம் தேதி மாலை டெல்லியில நடந்த
குஜராத்ல நடந்த 2 நிகழ்ச்சிகளை நம்முடைய வாசகர்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறோம். ஒண்ணு நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர், பிரபல பொருளாதார அறிஞர், அவரு ஒரு இந்தியா டுடே நடத்திய ஒரு கருத்தரங்கத்துல பேசுறாரு. அந்த கருத்தரங்கத்துல பேசும்போது அவருடைய கணிப்பு, இந்திய நாடு பொருளாதாரத்தில் தேர்தல் அறிவிப்புக்கு முன், தேர்தல் அறிவிப்புக்கு பின் இந்த 15 நாள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சியை சொல்றாங்க. நீங்க பெட்ரோல் டீசல் விலை உட்பட ஏறதுக்கான வாய்ப்புகளை தேர்தல் அறிவிச்ச நேரத்துல அரசாங்கம் திட்டமிட்டு செய்யல. 100 ரூபாய் அந்த கேஸ் மானியம் என்பது 100 ரூபாய் குறைப்பு, கேஸ் சிலிண்டர் விலையில 100 ரூபாய் குறைச்சி ஒரு ஏற்பாடெல்லாம் பிஜேபி பண்ணினாலும் இந்த 15 நாள்ல மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாழ்வாதார சப்ஜெக்ட்ல எவ்வளவு வீழ்ச்சியை இந்த மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 3 பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, உணவு, டிரான்ஸ்போர்ட், ஹெல்த். உணவு, டிரான்ஸ்போர்ட், ஹெல்த், இந்த 3ல 100 ரூபாய் சாப்பாட்டுக்கு நான் செலவு செய்தது இந்த 15 நாள்ல 134 ரூபாயாக மாறி இருக்கிறது. டிரான்ஸ்போர்ட்ல 75 ரூபாய் நான் செலவு பண்ணது 92 ரூபாயாக மாறி இருக்கிறது. ஹெல்த்ல 50 ரூபாய்க்கு நான் மாத்திரை வாங்கினது 68 ரூபாயாக மாறி இருக்கிறது. இந்த 3 சப்ஜெக்ட்ல ஒரு உயர்வு ஏற்பட்டது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றது ஒரு மருந்து கம்பெனிக்கு நீங்க கொடுத்த புதிய சலுகை, உணவு கொள்கையில நீங்க காட்டின ஒரு சின்ன சலுகை, இந்த 2ம் டிரான்ஸ்போர்ட்ல தனியாரு பெர்மிஷன் வாங்கும்போது அதுல இருந்த ஏற்கனவே உள்ள ஷரத்தை நீக்கினதுனால இந்த 3 அம்சங்களில் மக்களின் மீது மீண்டும் சுமையை ஏற்றிருக்கிறது இந்த அரசு. 400 மீண்டும் நானே பிரதமர் என்பது சாத்தியமில்லை அப்படின்னு பேசியிருக்கிறார். அடுத்த கேள்வி அவங்க கேட்கிறாங்க, உங்கள் கற்பனையில் அல்லது உங்களுடைய அனுமானத்தில் பிஜேபி எவ்வளவு வருவார்கள்? அவர் என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னா, ஏற்கனவே 10ஆம் தேதிக்கு முன்னால அவங்களுடைய பிரச்சாரத்தின் வளர்ச்சியை வைத்து பார்க்கும்போது ஒரு 3ஆம் கட்டம் இருக்கு பாருங்க. இப்ப நீங்க குஜராத் எல்லாம் இப்ப தேர்தல் இல்ல, தமிழ்நாட்டுல தான் 19ஆம் தேதி தேர்தல். குஜராத் போன்ற ஹார்ட் கோர், அதாவது 45 தொகுதி 40 தொகுதி ஜெயிக்கிற இடத்துல இன்னைக்குள்ள ட்ரெண்ட் அப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா, குஜராத் உட்பட அவங்களுடைய கம்பெனி இருக்கக்கூடிய 4 இடங்களில் 20% இடங்களைத்தான் அவர்கள் பெறுவார்கள். இதை கணக்கில் வைத்து பார்க்கும்போது 250க்கும் கீழாக அல்லது 200க்கும் கீழாக அவர்கள் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி குரோஷி வந்திருந்தார். குரோஷி கிட்ட பத்திரிகையாளர்கள் போய் கேட்கிறாங்க, உங்கள் கருத்து எப்படின்னு. அவர் ஆரம்பி, இப்ப 400, ஏப்ரல் கடைசியில 250, ஜூன்ல 150க்கும் கிட்ட, 150க்கும் கிட்டன்னு. என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. நான் அல்போன்சா மாம்பழத்தின் விலையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், சிரிச்சுட்டே போயிட்டார். அதாவது இந்த தேர்தல்ல குரோஷி போன்றவர்கள் உட்பட கிளீனா பார்க்கக்கூடிய ஏற்பாடு என்னன்னு சொன்னா, கணிப்பு பொய்யாகிறது. மக்களினுடைய மனதுல பிஜேபி சொன்ன சப்ஜெக்ட்ல எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் நிர்மலா சீதாராமனுடைய கணவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் முன்னாள் தேர்தல் அதிகாரியுடைய ஸ்டேட்மெண்ட்டும். நாம பரவலா சில டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அவங்க 3 சப்ஜெக்ட் சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா, குஜராத்ல சமீபத்துல ஏற்பட்ட ஒரு பிஜேபி மாநில தலைவரால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த சுதந்திர போராட்ட வரலாற்றுல ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்வதில் ராஜபுத்திர வம்சம் தன்னுடைய குடும்ப பெண்களை அவர்களிடம் கொடுத்து சொத்துக்களை அதிகப்படுத்தி கொண்டார்கள். ராஜபுத்திர வம்சம் ஆங்கிலேயர்களுக்கு தன்னுடைய குடும்ப பெண்களை கொடுத்து வசதிகளை பெருக்கிக் கொண்டார்கள். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரு ஹிந்தியில அடிச்சிட்டாரு, குஜராத்லயும் அடிச்சிட்டாரு. இது ஒரு தேர்தல் கூட்டத்துல அவர் சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 600 சேர் அவங்க டேமேஜ் பண்ணி ஒரு மிகப்பெரிய தகராறு பண்ணி குஜராத் முழுவதும் அந்த சப்ஜெக்ட் பத்திக்கிட்டு எரியுது. அப்போ ஒரு ரஜபுத்திர வம்சத்தை கேவலப்படுத்துகின்ற பேச்சு ஒரு ஆள் பேசும்போது கண்ட்ரோல் இல்லாம பிஜேபி இருக்கிறது என்பதனால
ஹார்ட்கோர் பிஜேபி வரக்கூடிய இடங்களில் வீழ்ச்சியை அவர்கள் சந்திக்கிறார்கள். அடுத்ததா சமீபத்துல பாரத ரத்னா மூலமா ஹரியானாவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செஞ்சாங்க. அந்த ஹரியானாவில் இருக்கக்கூடிய சரண் சிங்கினுடைய பேரனுடைய ஆதரவோடு அந்த ஏற்பாடுகளை செய்யும் போது அந்த கட்சியில இருந்த நிர்வாகிகள் பல பேர் பிஜேபியை விட்டு வெளியில போனாங்க. நான் இன்னைக்கு அந்த விவசாயிகள் சங்கங்கள்ல 2 பிரிவுமே சேர்ந்து என்ன செஞ்சிட்டான், 60 கிராமங்களில் பிஜேபி உள்ளே வருவதற்கு தடை அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். ஹரியானாவிலையும் குஜராத்லயும் அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்தியா பிளாக்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எந்தெந்த ஊர்ல கூட்டணி சாத்தியம் இல்லை என்று நாம் நினைச்சோமோ ஜம்மு காஷ்மீர்ல கூட்டணி வந்து விட்டது, மகாராஷ்டிராவில கூட்டணி வந்து விட்டது, டெல்லியில கூட்டணி வருது. எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இல்லையோ அங்க இந்தியா பிளாக் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செயல்பட்டு அந்த கூட்டணியை உருவாக்குறதுனால இந்த முறை பிஜேபி வீழ்ச்சியை சந்திக்கும் என்பதும், இந்தியா கூட்டணி எதிர்பார்த்ததை விட அதிகபட்சமான இடங்கள் பெறுவார்கள் என்பதும் இப்ப கண்ணு முன்னால தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் காலம் அதிகமாக அதிகமாக அந்த வெற்றி என்பது இன்னும் கொஞ்சம் கூடுதல் திசையாகத்தான் போய் சேரும். சென்னை மயிலாப்பூர்ல இந்த மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி லிமிடெட் அப்படின்னு இருக்கு. அது 1972 இருக்கு. இதுல பலர் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க திரும்பி எடுக்க போகும்போது சரியான பதில் கிடைக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதோட இல்லை, இது தொடர்பாக அவங்க மீண்டும் பணம் திருப்பி ஒப்படைக்கிறேன்னு சொல்லி மறியல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறையில் புகார்லாம் போயிருக்கு. அதாவது இந்த இந்த நிதி நிறுவனம் யாருதுன்னு பாத்தீங்கன்னா, காரைக்குடியில இப்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயக கல்வி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. நமக்கு கூட்டணி நடக்க உங்களுக்கு அப்படி ஒரு கட்சி இருந்ததாவே தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு ஒரு கட்சி ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு பிஜேபி சொல்லும் போதுதான் இந்த யாதவ சமூகத்தை சேர்ந்த இவர் கண்ணுக்குள்ளே தெரிஞ்சாரு. இவருக்கு காரைக்குடி கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் காரைக்குடி யாருக்கு ஃபேமஸ்ன்னு. தேசிய செயலாளர் ஹெச் ராஜா இருக்கக்கூடிய இடம், இவர் இருக்கக்கூடிய இடம், அதுல இவங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தா இருந்த இடம். அவ்வளவுதான். இவருக்கும் காரைக்குடிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இவர் அங்க போடுறாங்கன்னு சொன்னா பிஜேபியினுடைய தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மிக நெருக்கமான நண்பராக இவர் இருக்கிறார். இவர் இந்த 1972 இந்த நிறுவனம் ஆரம்பிச்சாலும் கூட 80-85 பாத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்ச மூலதனத்தோட செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இருந்தது. 2000க்கு மேல பாத்தீங்கன்னா அதிகபட்சமான வட்டி தருகிறேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை இவங்க மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. முதலீடு செய்தவர்கள் வேற யாரும் இல்லை, தொழிலதிபர்கள்லாம் கிடையாது. அந்த மயிலாப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய ஹை லெவல் பிராமின்ஸ். இப்ப மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அப்பா அம்மான்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்கள் அமெரிக்கா ஜெர்மன். அமெரிக்காவிலையும் ஜெர்மன்லயும் பிள்ளைங்க சம்பாதிச்ச காசை வரும்னு நினைச்சு இவர்கிட்ட போட்டு அவங்க ஏமாறுவதற்கான வாய்ப்பு என்பது முதல்ல வந்தது 2019-20 வந்துருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 பேரோ அந்த கம்பெனியை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. முற்றுகையிட்டு அந்த சப்ஜெக்டுக்கு கேட்கும்போது காவல்துறை தலையிட்டு புதிய சட்ட திருத்தத்தின்படி அவங்க அந்த கம்பெனி நடக்கல, இந்த கம்பெனியை உடனடியா சீல் பண்ணணும், இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய காசை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கொடுக்கணும்னு தலையிட்டு காவல்துறை உறுதிமொழி தந்தது. அது அப்படியே நின்னு போச்சு. எப்படிதான் நின்னு போச்சு பார்த்தா, இப்ப நீங்க கரெக்டா நம்முடைய ஆடிட்டர் ராமசுப்ரமணியன் கரெக்டா சொல்லிட்டாரு. தமிழிசை போன்றவர்கள் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால இந்த நிகழ்ச்சி என்பது மேல் நடவடிக்கைக்கு போகாம அப்படியே நின்று போச்சு. நேற்று என்ன நிலவரம்னு சொன்னா, போன திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த வேட்பாளரை தவிர இந்த நிர்வாக பங்குதாரர்கள் யாருமே இங்க இல்ல, எல்லாமே தலைநகர் டெல்லியில இருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே 19ஆம் தேதினா 17ஆம் தேதி 19ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வேட்பாளரை நீங்க பிடிக்க முடியாது. அவர் அதிகமாக செல்லக்கூடிய அபுதாபிக்கு அவர் செல்ல இருக்கிறார். இவையெல்லாம் கசியக்கூடிய செய்திகள். காவல்துறை என்ன உத்தரவாதப்படுத்தணும்னு சொன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் மீறி 545 கோடி ரூபாயை ஏப்பம் விடுகின்ற அந்த காரைக்குடி வேட்பாளரை உடனடியாக பிடித்து அதுக்கு முன்னாலேயே அவருடைய தேர்தல் செல்லாதுன்னு சொல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் மத்திய சென்னை செல்வா அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு. காவல்துறைக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க.
சோ பாரபட்சம் என்பது காட்டாம உடனடியா அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட இது மாதிரி பணத்துல தகராறு பண்ண 3 முக்கியமான புள்ளிகளை வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்கள மீண்டும் பிஜேபியில சேர்த்து கர்நாடகாவில அந்த ஜனார்தன் போன்ற ஆட்களை பிஜேபி தன் வசம் வைத்து உள்ளது. 76% குற்றவாளிகளை தன்னகத்திலே கொண்டு வந்து அவர்களை பிஜேபியினுடைய வேட்பாளர்களாக அறிவித்திருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தான். அதனால ஊழலுக்கு எதிர்ப்பு என்ற சிந்தனை பிஜேபியில கிடையாது. கிரிமினல்களின் கூடாரமாக பிஜேபி மாறி இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் இந்த இந்து சாசுவத லிமிடெட் ஏற்பாடு. இது ஏழை பிராமணர்களுடைய சேமிப்பு பணம். தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் உடனடியாக தலையிட்டு அந்த வேட்பாளரை கைது செய்து மக்களுக்கு உடனடியாக அந்த தொகையை திருப்பி கொடுப்பதுதான் சரியான செயலாக இருக்க முடியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.